கூட போகிறார் பாருங்க ஃபுல்லோட. அதாவது ஃபுல்லோட மாட்டினது அசிங்கம். ஃபுல்லோட யாரும் குடிக்காமல் இல்லை, ஏகப்பட்ட பேர் குடிக்கிறது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. யார் குடிக்காமல் இருக்காங்க? அதெல்லாம் கிடையாது, குடிக்கட்டும், வேணான்னு சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், போகும்போதேவா குடிச்சிட்டு போகணும்? ஏன் 1 hour அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது குடிக்காமல் போக முடியாது அவங்களால? போகும்போதே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணோடனே மச்சி சரக்கு ஊத்துறா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போகணுமா என்ன? அந்த அளவுக்கு இந்த 1 hour கூட குடிக்காமல் இருக்க முடியாதா என்ன ஆதவ அர்ஜுனாவால்? எதுக்கு ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார்? சரி, ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோன்னு நேராக தனி காரில் தான் போக போகிறீங்க. தனி விமானத்திலே போகும்போது தனி காரில் போக மாட்டிங்களா? போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து சேர போகிறீங்க 10 நிமிஷத்தில். அங்கே நீங்கள் கிடைக்கிற கேட்குற சரக்கெல்லாம் கிடைக்குமே, அப்புறம் வந்து எதுக்கு இங்கேருந்து சரக்கு? இது எப்படின்னா அல்பத்தனமான புத்தி. பாண்டிச்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக குடிப்பாங்க, குட்டியாக குடிப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சரக்கை ஏற்றுவாங்க. மச்சான் ஏதாவது ஒரு சைட் டிஷ் சாப்பிட்லாண்டா அப்படின்னு சாப்பிடுவாங்க. சரக்கு ஏற்றுவாங்க. ஆனால் அவ்வளோ ஏற்றியும் அவ்வளோ போதை வந்தும் அவ்வளோ ஆட்டம் போட்டும் அடங்காது மனசு. என்ன செய்வாங்க? மச்சான் நீ ஒரு 2 பீர் வாங்கிக்கோ, நான் ஒரு 2 ஃபுல் வாங்கிக்கிறேன், நீ ஒரு 2 குவார்ட்டர் 2 ஆஃப் வச்சுக்கோ, நான் அவனுக்கு கொடுக்கணும், பிரசாந்துக்கு கொடுக்கணும், பிரவீனுக்கு கொடுக்கணும், நவீனுக்கு கொடுக்கணும்னு வாங்கி காருக்குள்ளே போட்டு செக் போஸ்ட்டை தாண்டும் போது திக்குன்னு இருக்கும். பிடிச்சிருவானா, நம்ம வண்டியை பிடிச்சிருவானா. அந்த மாதிரி அல்பத்தனமாக அங்கே குடித்தது பத்தாதுன்னு இங்கே கடத்தி கொண்டு வராங்க பார்த்தீங்களா சரக்கு பாண்டிச்சேரியிலேருந்து. அந்த மாதிரி புத்தி தான். ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு மறைச்சி 2-3 பீர் பாட்டில் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன்.